Wait பண்ணு மேடம். Okay, then we'll wait for 5 minutes. Good evening, madam. Good evening, madam. Hello, sir. Good evening. Good evening, Taslim. Good evening. Okay. Okay, so லேட்டா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் good இப்போ evening. மஸ்கோ போயிட்டு இப்பதான் வந்துச்சு. That's okay, no problem. Yes. Okay, thank you. Okay, இன்னும் ஆக்கள் வர இருக்கா இல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் வர இருக்குதுன்னா ஆட்கள். ஸ்டார்ட் பண்ணலாமே. மிஸ் Sorry. ஸ்டார்ட் பண்ணா நல்லம்னா மிஸ் Yeah. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் ப்ளீஸ். Okay, miss.
ஓகே, இந்த வேற வேற பெயர்ல வேற வேற நம்பர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் உங்களோட ஓன் பேர்ல வாங்க பாப்போம். 18 139 number. Who is Cutie Pie? Evin John, is that your own name? Yes, Rizmila, I'll be taking the class today. Why? Okay, so I think we'll start. We waited for enough of time, right? So let me share the screen. Screen தெரியுதா? Yes, ma'am. Right. Yes. Today is going to be ஒரு simple lesson ஒன்று தான் இன்னைக்கு. Today is the 4th day. Okay. போன முறை third classல Mr. Joshua எதுவும் homework தந்திருந்தாரா? Yes, தந்திருந்தாரா? நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஹோம்வொர்க்கை பத்தி கேட்டா ஒருத்தரும் சத்தம் இல்லை. இல்ல அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரியா கேட்கல. யாருக்கு நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. இதுக்கு முதல்ல பேசுறது ஸ்டக் ஆயிடுது. உடனே கேக்குது. மிஸ் நீங்க பேசுனது கேட்கல மிஸ். உடனே கேக்குது, அவ்வளோ கிளியர் இல்ல. ஓகே, இப்ப நெட்வொர்க் கிளியரா இருக்கா? கிளியர் ஆகி. ஓகே மிஸ். ஓகே, தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது முதல்ல நவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பெயர்கள். பெயர்கள் மட்டுமா? இல்ல பெயர் சொல் மிஸ். பொருட்கள் மிஸ். பெயர் சொல். ஓகே, சோ பெயர் சொல்னா பொருட்கள் மட்டும் தானா? பெயர் சொல்னா பொருட்கள் மட்டுமா? இல்ல மிஸ், பொருட்கள் மட்டும் இல்ல. ஓகே, தென் இடங்கள், பொருட்கள், பெயர்கள் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. திங்ஸ், பிளேசஸ், பர்சன். ஓகே, இப்போ இங்கிலீஷ்ல நாங்க சொல்றது people, things and places அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீப்புள்னா ஆக்களோட பெயர்கள் எல்லாமே பெயர் சொற்கள் தான். திங்ஸ் பொருட்கள், பிளேசஸ் இடங்கள். ஓகே, அது எல்லாமே நம்ம நவுன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ naming words are called nouns. A name of place, thing, a person and qualities are also called as nouns. Okay, so வந்து மிஸ், இந்த மைக் வந்து மியூட் பண்ணாம இருக்கிறதால இறைஞ்சு விளங்குது. ஓகே, ஸோ யாரெல்லாம் மைக் அன்மியூட் பண்ணியிருக்கிறீங்க? ரைட். ஸோ மைக் வந்து நீங்கள் மியூட்லேயே வைங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணின பிறகு உங்களுக்கு டைம் தரேன் பேசுறதுக்கு. அந்த நேரம் நீங்கள் பேசினா ஓகே, இல்லாட்டி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரைட். ஸோ நாங்கள் இப்போ நவுன்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம், பெயர் சொற்களை பற்றி. அ நேம் ஆஃப் அ பிளேஸ், திங், பர்சன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து ஒரு சைடு வந்து கவுண்டபிள், இன்னொன்று வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, கவுண்டபிள்னா என்னது? எண்ணக்கூடியது, எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு. ஓ, எண்ணக்கூடியதெல்லாம் வந்து எண்ணக்கூடிய நவுன்ஸ் வேற. அடுத்து அன்கவுண்டபிள் அப்படின்னா என்ன முடியாது. ஓகே, அன்கவுண்டபிளுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். வாட்டர், sugar, ஓகே, water, salt, hair, work, ஓகே, sugar,
ரைட் ரைட் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. ஸோ வந்து அதே மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ்ல வந்து நாங்க சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு பிரிக்கலாம். அது வந்து சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா திங்ஸ், பர்சன், பிளேசஸ் அண்ட் குவாலிட்டிஸும் இருக்கு. ஸோ திங்ஸ்க்கு கீழே ட்ரீஸ், கம்ப்யூட்டர், பைக், டெலிஃபோன். ஓகே, இப்போ நார்மலாக பெயர் சொற்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் திங்ஸ்னா என்ன அப்படின்னு. அடுத்து பர்சன்ஸ் அப்படின்னா மேன், கேர்ள், டாக்டர் அப்படின்னு நாங்கள் காமனாக சொல்கிற அதுவும் நவுன்ஸ் தான். அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட ஒருத்தரோட பெயரை சொல்கிற அந்த அளவு. இப்போ நிஹால், அதே மாதிரி இப்போ கிளாஸில் இருக்கிற எல்லாரோட பெயர்களை சொன்னாலும் அது வந்து பர்சன்ஸ். ஓகே, தென் பிளேசஸும் அதே மாதிரி தான். லண்டன், இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படி நாங்கள் இடங்களோட பெயர்களை சொன்னாலும் அது நவுன்ஸ். அதே மாதிரி காமனான விஷயங்கள் லைக் பில்டிங்ஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அப்படி சொன்னாலும் அதுவும் வந்து பிளேசஸ்குள்ளே தான் அடங்கும். தென் குவாலிட்டிஸ், ஹாப்பினஸ், கைண்ட்னஸ், ஹம்பிள்னஸ், ஆக்டிவ்னஸ், அது எல்லாமே வந்து அந்த சில குவாலிட்டிஸை வந்து அதுவும் நாங்கள் நவுன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பொதுவாக அதை நாங்கள் அப்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இட் கம்ஸ் அது நவுன்ஸ்குள்ளே தான் அதுவும் அடங்கும். ஓகே, அடுத்து கவுண்டபிள் நவுன்ஸை பார்க்க போகிறோம் நாங்கள். ஸோ தே ஆர் நவுன்ஸ் தட் we can count. ஓகே, ஸோ நாங்கள் எண்ணக்கூடியது எல்லாமே வந்து நாங்கள் கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ நாங்கள் எதுக்கு இது படிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது ஐடியா இருக்கா ஏன் இதை வந்து நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு? தமிழ்ல ஈஸியா இருந்ததுக்கு இங்கிலீஷ்ல தெரியாதுங்க. படிச்சதாமே இந்த வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு லேசாயிக்கும். ஓகே, வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்க தமிழ்ல தெரியும் ஆனா எங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியாதனால ஓகே நாங்க படிக்கிறோம் அப்படின்னு. ரைட் ரைட். ஸோ தேர் ஆர் 2-3 ரீசன்ஸ். ரைட், ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பொதுவாக வந்து சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நாங்கள் பேசும்போது நாங்கள் வந்து ஐ ஹாவ் அ பால் அப்படின்னு சில நேரம் நாங்கள் அந்த அந்த சென்டென்ஸில் என்கிட்ட ஒரு பால் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரம் அந்த ஐ ஹாவ் அ பால் அப்படின்ற போது அந்த வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவோம். அது சரியாக நாங்கள் வந்து அதை அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நவுன்ஸ்னால் என்ன, அன்கவுண்டபிள் நவுன்ஸ், கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன, அதுக்கு பிறகு கவுண்டபிள் நவுன்ஸில் சிங்குலர் ப்ளூரல்னால் என்ன, அதை வந்து நாங்கள் எப்படி வந்து சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ரைட். ஸோ இதில் எக்ஸாம்பிளில் 1 ball, 2 balls அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 bus. ஓகே, தென் திஸ் சைட் 3 buses அப்படின்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? Can you hear me? மேம் உங்களோட நெட்வொர்க் விட்டு வருது. Yes, miss. உடஞ்சு தான் வருது மிஸ். Okay, just a minute, 1 minute. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓகேயா? Okay, ma'am. என்னன்னா இங்க கொஞ்சம் மழையா, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வைங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் மழையாக இருக்கிறனால மேபி நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கலாம். பட் ஸோ ஆன்லைன்னா கொஞ்சம் அந்த சில நேரங்களில் அப்படி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும் என் நெட்வொர்க் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு வந்தால் இட்ஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு வருது. நான் அதனால தான் கேட்டேன் கிளியராக இருக்கான்னு. ஸோ இப்போ நல்லா கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிற நேரம் எனக்கு சொல்லுங்கள், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே ரைட். ஸோ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இல்லைன்னா ஒரு பிரதர் இருந்தால் நீங்கள் எப்படி அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணி சொல்லுவீங்க?
I have one brother. I have a brother. I have a sister. ஓகே. ஸோ வந்து அதுக்கு தான் கேட்டேன். இப்ப நான் ஐ ஹேவ் 1 பிரதர் இல்லன்னா ஐ ஹேவ் 1 சிஸ்டர் அப்படின்னு சொல்லாம ஐ ஹேவ் அ பிரதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ். ஓகே. ஆர் எல்ஸ் ஐ ஹேவ் அ சிஸ்டர் அண்ட் 2 பிரதர்ஸ் அப்படின்னு நீங்க வந்து அந்த ஒரு சிஸ்டருக்கு நீங்க வந்து அ சிஸ்டர், அ பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சென்டென்ஸ்ல இன்னும் அழகா சொல்லலாம். ஓகே, ரைட். தென் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல நான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க நிறைய பேர் ஹேர் சொன்னீங்க, வாட்டர் சொன்னீங்க, சால்ட் சொன்னீங்க, தென் ஆயில். வேற ஏதாவது அன்கவுண்டபிள் நவுன் சொல்ல முடியுமா? சாண்ட், ரைஸ், Sugar. சுகர். ஒர்க்கா? Oh, ma'am. ஓகே. Lucky. Madam, no clear. Stars. சாரி கேட்கல. ஸ்டார்ஸ். ஓகே, ஸ்டார்ஸ். ஓகே, ரைட். ஸ்டார்ஸ். ஸோ அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே. இப்போ நான் ஒரு 1 மினிட் தரேன். நீங்கள் இந்த நவுன்ஸில் அதில் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, Okay, ma'am. ரைட். இப்போ எல்லாரும் ஒரேடியா பேச வேணாம். மைக்கை மியூட் பண்ணி எல்லாரும் ஒன்றா பேசினா கேட்காது. அதனால நான் கொஞ்சம் நேம்ஸை சொல்கிறேன். அவங்க மட்டும் கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறீங்களா? Okay, ma'am. ஆனால் எனக்கு தெரியும் இப்போ மேலே அன்மியூட் பண்ணியிருக்கிற ஆக்கள் வந்து ரெடி ஆன்சர் பண்ணுறதுக்கு. கீழே இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து அப்படியே சைலண்டாக ரேடியோவில் என்ன பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்களா, இல்லை அந்த இடத்துல இருக்கிறீங்களான்னு தெரியுது இல்லை. ரைட், ஓகே. ஸோ I'll go to the top of the list. Right. Raisa? I think Kokilavanida background is very noisy. Okay, Raisa, I called your name. Cotton uncountable, sugar uncountable, meat countable. No. Okay, cotton uncountable, sugar Uncountable. okay, meat Countable. meat countable ah? Countable. uncountable. Okay, thank you, Raisa. Where யாராவது முகமது ஹிஷாம்? Cotton uncountable, sugar uncountable, meat, chocolate countable, bread countable, clock countable, time countable, cake uncountable. Okay. Excuse me, ma'am. Yes. எல்லாரையும் நீங்க மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா பேச சொல்றீங்களா? ஒருத்தங்க அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. இந்த மியூட் பண்ணாம இருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டு. இறைச்சலா இருக்கு. ஓகே, நான் ஆன்சர் பண்ண சொன்ன ஆள் மட்டும் அன்மியூட் பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க பாப்போம். Right, okay, thank Hand you. raise பண்ண சொல்லுங்க. So, who was giving the answer? Muhammad Hisham.
Okay, Hisham, you can continue. Okay. Uncountable, I think we stopped Foil, with cake. Cake, fuel. uncountable, Fuel. fuel, fuel, Okay. yes. Uncountable, Okay. oil, uncountable, news, countable. News is countable. Yes. Okay. Cotton meaning தெரியுமா? What is cotton? பருத்தி. Okay, பருத்தி, right, okay. Then fuel? எரிபொருள். 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 Thank you, students. So you can keep your mics muted, please. Right. Next, we are going to see the vowels and consonants. So English alphabets. How many letters are there in the English alphabet? எத்தனை letters இருக்கு English alphabet? 26. 26. Okay. So அதுல we have 5 vowels and all the remaining 21 are called consonants. Okay. So எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வவல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதோ நாங்க அதுக்கு அந்த வேர்டுக்கு முதல்ல நாங்க n அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ an elephant, an ice cream, an orange அப்படின்னு நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த வேர்ட்ஸ் எல்லாம் கான்சனன்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு வந்து நாங்க அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இன் ஃப்ரண்ட். a vaccine, a bike, a hand, right? ஸோ எனக்கு இன்னும் ஒரு 5 வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் வவல்ஸ் யூசிங் அண்ட் எனக்கு ஃபைன் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஆனால் நான் கேட்குற வரைக்கும் என்ன நான் ஹிஷாமுக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன். ஐ வாண்ட் டு கிவ் த சான்ஸ் டு another person. ஸோ மைக்ஸை மியூட் பண்ணி வைங்க. நான் சொல்கிற ஆக்கள் மட்டும் ஆன்சர்ஸ் தந்தால் போதும். ஓகே. Is Fawaz there? Yes, ma'am. I'm here. I, umbrella, apple. Okay. நான் ஸ்டில் Fawaz earlier கையை தூக்கி இருந்தீங்க. நான் சான்ஸ் ஓகே. Okay. அஞ்சு கேட்டேன். இதுல இருக்கிற வேர்ட்ஸ் இல்லாம வேற 5 வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் வவல்ஸ். Okay. Silmia? Others, please keep your mics muted. Only Silmia. An eagle. Okay. Next, a cat. An igloo. Okay. A teacher. Right. Okay. Thank you. Hello. Okay. Hello. Can you hear me? Yeah, can கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ma'am. Yes, ma'am. Right. Okay. Mics மியூட் பண்ணி வைங்க ப்ளீஸ். நீங்க யாரோ மைக் அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. Okay, right.
Thank you. Now keep the mics muted. Right. இப்போ நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டு இருந்த மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அதாவது சிங்குலர்னா ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், ப்ளூரல்னா பன்மை நிறைய பொருட்களை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு ரூல், அதாவது பெயர் சொற்களுக்கு அடுத்து எஸ் அப்படின்னு ஆட் பண்றது வந்து ஒரு ரூல். டு மேக் ரெகுலர் நவுன்ஸ் ப்ளூரல் அண்ட் எஸ் டு தி எண்ட். ஸோ இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் படி புக், புக்ஸ், ஹார்ஸ், ஹார்சஸ், லயன், லயன்ஸ், சர்வீஸ், சர்வீசஸ், லேப்டாப், லேப்டாப்ஸ், கேர்ள், கேர்ள்ஸ். ஸோ இது வந்து நாங்க ஒன்லி எஸ் மட்டுமே வந்து நாங்க ஆட் பண்றோம். ஓகே, ஸோ that is one rule. And then the next rule, if the singular nouns ends in s or double s or sh or cn, இப்ப பஸ் அப்படின்னு போது அது வந்து சிங்கிள் எஸ்ல முடிகிற நேரம் நாங்கள் இஎஸ் அப்படின்னு ஆட் பண்றோம், பஸ்ஸஸ். அதே மாதிரி லஞ்ச் சிஹெச் அதுல முடிகிறனால நாங்கள் லஞ்சஸ் இஎஸ் அப்படின்னு ஆட் பண்றோம். ஸோ சர்ச் அகெயின் சிஹெச்ல முடிகிறனால இஎஸ் ஆட் பண்றோம். பாக்ஸ் எக்ஸ்ல முடிகிறனால வச்சிரும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணினது கேட்டுச்சு? கேட்டுச்சு மிஸ். உள்ள கேட்டுச்சா? No, ma'am. boxes வரைக்கும் கேட்டுச்சு. ரைட், ஓகே, தேங்க் யூ. ப்ரஷ் வரும். ஓகே, ஸோ டொமேட்டோ. எங்க நாங்க அடுத்ததுக்கு போயிட்டீங்களா? இல்ல ஐதான். ரைட், ஓகே. ஸோ புஷ் எஸ்ஹெச்ல எண்ட் ஆகிறனால புஷஸ் இஎஸ் அப்படின்னு நாங்கள் ஆட் பண்ணுறோம். டெக்ஸ் வந்து எக்ஸ்ல முடிகிறனால இஎஸ்ல நாங்கள் ஆட் பண்ணுறோம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து எஃப் அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ், அப்படி இல்லைன்னா எஃப்இல முடிகிற வேர்ட்ஸ். ஓகே, இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் எஃப் ஆர் எஃப்இ வி ரிமூவ் எஃப் அண்ட் ஆட் விஇஎஸ். அப்படி வரும்போது அந்த எஃப்பை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு, இல்லாட்டி அந்த எஃப்இயை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து விஇஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ நைஃப், நைஃப்ஸ், வைஃப், வைஃப்ஸ், லீஃப், லீவ்ஸ், லைஃப், லைவ்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்போ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து எஃப்ல எண்ட் ஆகுது, எஃப்ல எண்ட் ஆகுது, அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எஃப்ஐ கட் பண்ணிட்டு விஇஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணணுமானா இல்லை. இதில் ஜென்ரல் ரூல் படி ரூஃப், ரூஃப்ஸ், பிலீஃப், பிலீவ்ஸ், ஷெஃப், ஷெஃப்ஸ், சீஃப், சீஃப்ஸ். ஓகே, இது வந்து தேர்ட் ரூல் டு ரைட் plurals. Then fourth rule, if the singular noun ends in y after a consonant, then நான் வந்து அந்த y அதை எடுத்துட்டு yக்கு பதிலாக ies அப்படின்னு நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ சிட்டி, சிட்டிஸ், பப்பி, பப்பீஸ், பேபி, பேபிஸ், கண்ட்ரி, கண்ட்ரீஸ். ஓகே, அடுத்தது y. If the singular noun ends in y after a vowel, simply add an s to make it plural. So boy, boys, kikis, day, days, monkey, monkeys. இப்ப கடைசியா ஓ அப்படி எண்ட் ஆகுனா we add es. hero, heroes, potato, potatoes, tomato, tomatoes அப்படின்னு நாங்கள் ஆட் பண்ணுவோம். தென் சில சமயங்களில் ஈவன் அது வந்து ஓ அப்படி அதில் எண்ட் ஆகினாலும் we add only எஸ், எஸ் மாத்திரம் தான். வீடியோ, வீடியோஸ், ரேடியோ, ரேடியோஸ், டேட்டூ, டேட்டூஸ், ஜூ, ஜூஸ். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து சில இதுகள் வந்து நீங்கள் கட்டாயம் மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். Okay, so piano, pianos, photo, photos, halo, halos. Okay, what is the meaning of halo? ஒளிவட்டம். ஐயா, அந்த ஒளிவட்டத்துக்கு வந்து யூஸ்வலா இந்த கடவுள் இதுகள் எல்லாம் காட்டுறது அதில் பின்னுக்கு ஒரு ஒளிவட்டம் மாதிரி காட்டணும். ஸோ we call that as a halo, halo, halos. Okay. Then
சில nounsல வந்து நாங்க எஸ்ஸும் ஆட் பண்ண மாட்டோம், ஐஎஸ் ஆட் பண்ண மாட்டோம். அந்த வேர்ட் அப்படியே ரிப்பீட் ஆகும். Clear இல்ல மிஸ். ஓகே, ஷீப், ஷீப், clear டியர், டியர், காமிக்குது மிஸ். சீரீஸ், ஃபிஷ், ஃபிஷ். ஸோ அதுக்கு Sorry. வந்து நாங்க ப்ளூரலும் சிங்குலர் Excuse என்ன சார்? டீச்சர் கிளியர் இல்ல நீ சொல்லிருக்காத repeat. இட்ஸ் ஓகே. பட் எனக்கு அன்ஸ்டேபிள்னு வரல ஸ்கிரீன்ல. அப்ப வந்து எங்கட கொஞ்சம் கவரேஜ் இல்லாம சாரி, உங்களோட கவரேஜும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பேசுறது யாருக்கெல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. 88 பேர் இருக்கிறீங்க. எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இங்கிட்ட சைட்ல மிஸ் கொஞ்சம் மழையா தான் இருக்குது. என்னால வந்து கொஞ்சம் தெரியாது. ஓகே, மழைனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அதனால நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கேட்காத நேரம் நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. இப்ப இது வரைக்கும் கிளியரா இந்த 8 ரூல்ஸ் சேஞ்சிங் ப்ளூரல்? எஸ் மிஸ் கிளியர். ஓகே. நோ மிஸ், இத அகைன் கிளியர் இந்த சொல்லுங்களே. எது வரைக்கும்? எக்ஸ்பிளைன் பண்ணிரு மேம். ஓகே, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. அந்த யார் அந்த ஒரு கேர்ள் சொன்னீங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி? எதுல இருந்து? ஃபர்ஸ்ட்ல இருந்தேவா? ஃபர்ஸ்ட் நவுன்ஸ் இந்த சிங்குலர் ப்ளூரல் ஃபர்ஸ்ட்ல இருந்தேவா? இல்ல மேம், 8வதுல இருந்து. இதுக்கு 8வது. முதல்ல சொன்னது. ரைட். ஓகே. ஓகே, 8th வந்து நாங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த அந்த 7 ரூல்ஸ் படி எஸ் ஆட் பண்றதோ இல்ல இஎஸ் ஆட் பண்றதோ இல்ல y வந்தா ஐஎஸ் ஆட் பண்றதோ இல்ல எஃப் வந்தா விஇஎஸ் ஆட் பண்றதோ அப்படி இல்லாம அந்த வேர்டை நாங்க ப்ளூரலுக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஷீப், ஷீப், டியர், டியர், சீரீஸ், சீரீஸ், ஃபிஷ், ஃபிஷ். அது வந்து ப்ளூரலுக்கும் அதே தான், சிங்குலருக்கும் அதே தான். தென் இர்ரெகுலர் நவுன்ஸ் ஃபாலோ வித் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். இப்போ சில நேரம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன், சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்வாங்க. சில்ட்ரனே ஆல்ரெடி ப்ளூரல் தான். ஸோ அதுக்கு இன்னொரு எஸ் போட தேவையில்லை. சைல்டு, ஒரு சைல்டுக்கு சைல்டு, தென் மெனி சில்ட்ரன். ஓகே, தென் ஒன் மேன், மெனி மென், ஒன் உமன், மெனி விமென். ஓகே, அதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது விமென் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஃபுட், ஒரு பாதம், ரெண்டும் இருந்தா ஃபீட். ஒன் மவுஸ், நிறைய இருந்தா மைஸ். ஓகே, எலிகள் அப்படின்னு சொல்றதுக்கு மைஸ். ரைட். இப்போ இது வரைக்கும் கிளியரா? எஸ் மேம். ஓ டீச்சர் கிளியர் ஆயிடுச்சு. எஸ் மேம். இப்ப வந்து நான் சொன்ன 9 ரூல்ஸுக்கும் ஓகே ரெண்டு எக்ஸாம்பிள் எல்லாரும் யோசிச்சு வைக்கணும். இப்ப நான் கேட்பேன்னா, நான் வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண தேவையில்லை. நான் யாரோட நேம்ஸ் கூப்பிடுறேனோ அவங்க வந்து ஆன்சர்ஸ் சொன்னா சரி. ஓ, நான் இது வரைக்கும் 9 ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். 9 ரூல்ஸுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கணும்.
Are you all ready? Ready, miss. Okay. Wait, I will call the names. I want to see the whole list. Okay, so Silmia's hand is up. Bashid Ali. Bashid Ali? Yes, miss. Okay, you can tell the answer. Boy, boys. Okay. Class, classes. Uh, Yes. classes and the spelling. Classes. CWS. Double ES. ES or ES. Okay. Classes. Currencies. Currencies. Okay, very good. Weeklies. கேட்கல. Weeklies. Okay. Right. Thank you. Thank you, Bashid. Mufasir? Mufasir, do you like to try? மிஸ் ரிங்ஸ் எஸ் வரத சொல்லணும் மிஸ், இல்லாட்டி இஎஸ் வரத சொல்லணும். எதுனாலும் உங்களுக்கு எந்த இது தெரியுமோ அதை நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன். இப்ப ரிங்ஸ், டோக்ஸ், டீச்சர்ஸ், ஆப்பிள்ஸ். இஎஸ் வரதுன்னு சொன்னா வந்து பஸ் வந்தா பஸ்ஸஸ்ன்னு வரும், புக்ஸ் வந்தா புக்ஸஸ்ன்னு வரும், வாட்ச் வந்தா வாட்சஸ், அப்புறம் ப்ரஷ் வந்தா ப்ரஷஸ், அப்புறம் பொட்டேட்டோ வந்தா பொட்டேட்டோஸ், அந்த இஎஸ் சேரும். அப்புறம் டொமேட்டோஸ். Okay, very good, Mufasir. Thank you, miss. Silmia. Nasri, Silmia, are you there? That's me. Flowers. Tables. Class. Peaches. Torches. Branches. Okay. Right. Now you can keep the mics muted. Right. இப்போ நாங்க பார்க்க போறது using how to use articles. Okay. So ஆர்டிகல்ஸ் அப்படின்னும் போது நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம் வவல்ஸ் யூஸ் பண்ணினா அதுக்கு அந்த வவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். என் கனெக்ஷன் இப்போ ஸ்டேபிளாக இருக்கா? எனக்கு அன்ஸ்டேபிள்னு வந்துச்சு. கேக்குதா? கிளியர் இல்ல மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? கேக்குது. எஸ் மிஸ் கேக்குது. வவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ்க்கு முதல்ல வந்து நாங்க n அப்படின்னு யூஸ் பண்றோம். ட்ரா பண்றாங்க. ஓகே, थैंक यू. கான்சனன்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ்க்கு முதல்ல நாங்க earl பண்றோம். Can you mute the mics please everyone? ஓகே. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த அண்ட் அப்படின்ற அந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்து நாங்கள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ராக்கெட்ஸில் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ டு டாக் அபவுட் ஒன் திங் or one place or one person we will use a or an.
ஏதாவது ஒரு பொருளை பத்தி இல்ல ஒரு பர்சனை பத்தி இல்ல ஒரு இடத்தை பத்தி நாங்க பேசும்போது n அப்படின்னு நாங்க யூஸ் பண்ணுவோம். n வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்கார்டர் அப்படிங்கிறத நாங்க வந்து அந்த ரெக்கார்டரை பத்தி பேசும்போது ரெக்கார்டர். இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் அ லேப்டாப். ஓகே கபர்ட். மிஸ் நீங்க பேசுறது கிளியர் இல்ல. உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கா? இல்ல எங்களுக்கு clear ஆயி ஓ மிஸ் எங்களுக்கும் தான் கிளியர் இல்ல மிஸ். எனக்கு ஓகே மிஸ். ரைட். அப்ப சில பேருக்கு கிளியரா இருக்கு, சில பேருக்கு Clear கிளியரா ஆ இல்ல. இப்ப கிளைமேட் வந்து எல்லா இடமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கிறனால அந்த எங்களுக்கும் அப்படி இருக்கு. ஓகே ஸோ அதனால கிளியர் இல்லாத நேரம் சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அது பிறகு ரெக்கார்டிங் அனுப்பின பிறகு திருப்பி நாளைக்கு நீங்க ஒருக்கா ரெக்கார்டிங் போட்டும் உங்களுக்கு வந்து அதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ரைட். தென் ஒரு பேர் அப்படின்னு சொல்றதுக்கு பேர், அதாவது கரடி. பேர் உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் வந்தா மிஸ் இந்த என் வரும் என்ன மிஸ். மற்றதுக்கெல்லாம் வந்து சும்மா அந்த வரும் என்ன. கான்சனன்ட்ஸ் வந்தா ஏர்னு யூஸ் பண்ணுவோம். வவல்ஸ்ல வந்து வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகினா அதுக்கு வந்து நாங்க n அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ சில பேர் ஓகே ஈஸியா ரைட் ஓகே இது இவ்வளவுதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால ஐ எம் ரீடிங் இட். ரைட் ரைட் எப்பல்னு வரக்குள்ள என் எப்பல் அப்படின்னு போடணும். ஓகே ரைட். அப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிற ரெக்கார்டர் லேப்டாப் கபர்ட் பேர் டீச்சர் அப்படின்னு நாங்க பார்த்தோம் தானே. இப்ப அதுக்கு கீழே இருக்கிற வேர்டை பாருங்க, யூரோப்பியன். ஏன் அது வந்து வவல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனா ஏன் யூரோப்பியன் அப்படின்னு சொல்றோம்? ஒரு பர்சனை குறிக்குது மிஸ். No. இப்ப நாங்க அதுக்கு முதல்ல உள்ள ரூல்ஸ்ல நாங்க பார்த்தோம். I'll show the previous slide. அதுக்கு முதல்ல இருக்கிற ரூல்ஸ்ல பார்த்தோம். திங்கா இருந்தாலும் சரி, பிளேஸா இருந்தாலும் சரி, பர்சனா இருந்தாலும் சரி வந்து வவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணினா n, கான்சனன்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணினா ஸோ வை நாங்க வந்து யூரோப்பியனுக்கு வந்து யூரோப்பியன் அப்படின்னு சொல்றோம். சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணகல அதுல வவல் சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது திருப்பி சொல்லுங்க. உச்சரிப்புகள் வருது யூ வருது பின்னால. ஓகே ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் மிஸ் எஸ். இப்ப யூரோப்பியன் அப்படின்னு நாங்க சொல்ற அந்த வேர்ட் வந்து ரைட் நாங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? யூரோப்பியன். ஓகே ஸோ நாங்க அதை உச்சரிக்கும் போது யூரோப்பியன் அப்படின்னு நாங்க சொல்றதுனால இந்த சவுண்ட் எப்படி வருது? Y சவுண்ட். Y. யூ சவுண்ட். ஓகே ஸோ அதனால வந்து அது வந்து யூரோப்பியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நாங்க வந்து அது ஒரு எக்ஸெப்ஷன். சேம் வே யூனிவர்சிட்டி. யூ சவுண்ட் வருது. அதுவும் வை சவுண்ட் தான். யூனிவர்சிட்டி ரைட். ஸோ அதனால யூனிவர்சிட்டி. ஓகே யூனிஃபார்ம். யூனிஃபார்ம். ஓகே யூனிஃபார்ம். ஸோ இது வந்து எக்ஸெப்ஷன்ஸ் நாங்கள் தவிர்க்க, அதாவது இதெல்லாம் வந்து அந்த குரூப்போட சேர்க்க இல்லாத நாங்கள் ஏன்னு சொன்னால் அதில் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்னால நாங்கள் வந்து அதை யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே இப்போ அதே மாதிரி அன் இருக்கிற அந்த பாக்ஸை பார்ப்போம். அன் ஆக்டர், அன் ஈகிள், அன் இக்ளூ, அன் இன்செக்ட், அன் ஆரேஞ்ச்,
இப்ப கீழ இருக்கிற 2 லெட்டர் வேர்ட்ஸ் an X-ray and NGO. Why is that? E sound. A sound, X-ray. A sound. Yeah, A sound. A sound na. Okay, Papa may wait. It has to be like this. Okay. X-ray எப்படி நாங்க pronounce பண்ணுவோம்? X-ray. Okay. அதனால an X-ray. Right. Same way NGO. NGO. அதனால okay, and NGO. Okay. Did you understand? Okay, ma'am. All right. Okay. Okay. So we'll move to the next slide. இப்போ ஆக்டிவிட்டி நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல அன் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லும். எல்லாரும் ஆன்சர் பண்ண வேணாம், கையை உயர்த்துங்க, நான் ஆக்களை கூப்பிடுறேன். சேம் பீப்புள் தான், முஃபசிர், ரிஸ்மிலா, ஹிஷாம், ருக்ஷானா இஸ் தேர். ஓகே, ருக்ஷானா யூ கேன் கிவ் த ஆன்சர். A computer, an egg, a room, a octopus, ஆக்டோபஸா? an octopus, ஓகே. a hour, a sim, a Wait. SMS, ஓகே, சொல்லி முடிங்க. a calendar. Centered, yeah. It's not a calendar. Okay. Right. Thank you. Now, can you keep the mics muted, please, everyone? Right. இப்போ ருக்ஷானா சொன்னதுல a computer, an egg, a room, an octopus. ருக்ஷானா வந்து a hourனு சொன்னீங்க, so அது வந்து wrong. நாங்க வந்து hour pronounce. Can you keep the mic muted, please? Okay. hour pronounce பண்ணும்போது h வந்து சைலண்ட் வேர்ட், அங்கே h வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், an hour அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து ஹெச்சுக்கு அடுத்து இருக்கிற வேர்ட் வந்து வவல்னால நாங்கள் வந்து an hour அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ அது a hour இல்லை, an hour. SMS சென்டர். ஓகே, ஸோ தேங்க்யூ ருக்ஷானா. அனிகா? A unity, an umbrella, an eraser, an uniform, an eye, an honor, an ink bottle. ஓகே, ஸோ அனிகா ஆல்சோ நிறைய மிஸ்டேக்ஸ். அது யுனைட்டி இல்லை, யூனிட்டி. ஓகே, ஸோ வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூ அப்படின்னு நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அ யூனிட்டி, an umbrella, an eraser, a uniform, an eye, an honorable man. Okay, H வந்து silent, so an honor, an ink bottle. Okay, so I hope you have corrected your mistakes. எல்லாருக்கும் விளங்குச்சா அது? Yes, miss. நிறைய பேர் ஹேண்ட்ஸ் உயர்த்தி இருக்கிறீங்க. எனக்கு ஒவ்வொருத்தரோட நேம்ஸ் கூப்பிடும்போது நினைவு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி வரும் பொழுது ஐ திங்க் ஐ ஹவ் டு கிவ் அ சான்ஸ் நெக்ஸ்ட் டு கோகிலவாணி அண்ட் தஸ்லீம் ஆல்சோ. ஓகே, ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி வரும்போது நான் சான்ஸ் தரேன். ஓகே, ரைட் ரைட். இப்போ முதல்ல நாங்கள் பார்த்தது வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெஃபினிட் ஆர்டிக்கல். ஸோ இன்டெஃபினிட், டெஃபினிட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சும்மா சிம்பிளான ஒரு மீனிங் ஒன்று தாரா இருந்தால் என்ன சொல்கிறது, யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களை வந்து நாளைக்கு நீங்கள் கட்டாயம் வருவீங்களா அப்படின்னு கேட்டால்
நாங்க சில நேரம் ஆன்சர் சொல்லுவோம். டெஃபினிட்டா நான் வருவேன். டெஃபினிட்லி ஐ வில் கம். அதாவது நீங்க ஷுவர் பண்ணி சொல்றீங்க. அது வந்து டெஃபினிட்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அப்ப டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு உறுதியா ஒரு இதை பத்தி சொல்றது தான் டெஃபினிட் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்து அண்ட் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு நாங்க பார்த்தோம். இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்து உறுதி இல்லாம நாங்க சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்க எல்லாருக்கும் ரைட், இப்போ நாங்கள் ஆன்லைன்ல கிளாஸ் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொல்றேன், ஓகே எவ்ரிபடி கோ அண்ட் பிரிங் அ பென்சில் அண்ட் அ புக். எல்லாரும் போயிட்டு ஒரு பென்சிலும் ஒரு புத்தகமும் எடுத்துட்டு வாங்க. ஸோ கோ அண்ட் பிரிங் அ பென்சில் அண்ட் அ புக். அப்போ நீங்கள் எல்லாரும் போய் வீட்டில் தேடி எந்த ஒரு புக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பென்சிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எடுத்துட்டு வருவீங்க. ஓகே ஓகே மேடம், வி ஆர் ரெடி, ஐ ஹவ் brought a pencil and a book. அப்போ வந்து நீங்கள் அது வந்து இன்டெஃபினிட். அது நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் சரி, எந்த பென்சிலாக இருந்தாலும் சரி, நீ வந்து கொண்டு வரீங்க. வந்து எல்லாரும் வந்து இருந்ததுக்கு பிறகு, நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் நான் சொல்கிறேன், ஓகே நான் பென்சில் கொண்டு வர சொன்னேன், எல்லாரும் பென்சில் தானே கொண்டு வந்திருக்கிறீங்க, ஜஸ்ட் அ நார்மல் ரைட்டிங் பென்சில். நோ, ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் பிரிங் த ரெட் பென்சில் ஆன் த டேபிள். அதாவது உங்களோட ரூமில் உங்களோட மேசை மேலே இருக்கிற அந்த ரெட் பென்சிலை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ எனக்கு பார்க்க முடியாது, பட் என்னால் பார்க்க முடியும்னு நினச்சிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நோ, பிரிங் த ரெட் பென்சில் ஃப்ரம் த டேபிள். அப்போ நான் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு எந்த பென்சில் வேணும் அப்படின்னு. தென் அந்த நேரத்தில் நான் அண்ட் யூஸ் பண்ணலாமா, த யூஸ் பண்ணலாமா? த தான் யூஸ் பண்ணணும் மிஸ். த. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறோம், த வந்து டெஃபினிட் ஆர்டிகல், அண்ட் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட், இப்போ அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ரூல்ஸ் இல்லை. அது வந்து ரேண்டமாக நாங்கள் இன்டெஃபினிட்டாக ஜஸ்ட் ஒரு ஐ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா, டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா, கேன் யூ கிவ் மீ அன் அம்ப்ரெல்லா, எஸ்டர்டே ஐ brought an umbrella அப்படி சொல்லி நாங்கள் வந்து அதுக்கு வந்து அண்ட் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, கேள்விகள் கொஷின்ஸ் கேட்குறாங்க, டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ட் அம்ப்ரெல்லா அந்த ஃப்ளோவில் வரணும். அதுக்காக தான் நாங்கள் அந்த ஆர்டிக்கிள் பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா? நோ, ஐ டோன்ட் ஹாவ் அன் அம்ப்ரெல்லா. இல்லைனா எஸ், ஐ ஹாவ் 2 umbrellas. ஓகே, ஐ ஹாவ் அ க்ரீன் அம்ப்ரெல்லா அண்ட் அ yellow umbrella. இப்போ பாருங்க, அந்த அம்ப்ரெல்லாவுக்கு முன்னுக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, க்ரீன் இல்லைன்னா yellow. அப்போ வந்து வரும், க்ரீன் அம்ப்ரெல்லா அண்ட் அ yellow umbrella. ஓகே, அப்போ நாங்கள் சூஸ் பண்ணும்போது நோ, ஐ டேக் தி க்ரீன். அப்போ த வரும், நோ, ஐ டேக் த க்ரீன் ஒன். ஏன்னா இப்போ நாங்கள் அந்த ரெட்டை பற்றியும் அந்த க்ரீன் பற்றியும் பேசியாச்சு, எல்லோவை பற்றியும் பேசியாச்சு. இப்போ வந்து அந்த மற்றவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட 2 இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் உறுதியாக சொல்லலாம், நோ, ஐ வாண்ட் த க்ரீன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் வந்து ரேண்டமாக நாங்கள் இன்டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லி எந்த இதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் த யூஸ் பண்ணுறதுக்கு 2-3 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன், அதாவது ஒரு விஷயம் பற்றி மட்டும், ஒரே ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கு, அப்போ வந்து we use the. ஃபார் எக்ஸாம்பிள், the pope is offering a holy communion service. அப்போ இந்த ஒரு போப் தான் இருக்கிறாரு, the pope is offering a holy communion service. the president of Sri Lanka is visiting India. ஓகே, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரசிடென்ட் தான், the president of Sri Lanka is visiting India. அதே மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு சன் தான், ஒரு யூனிக் திங் இஸ் ஒன் சன். அவங்களுக்கு மட்டும்தானே, எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? கேக்குது மிஸ், கிளியர் ஆகிக்குது. கேக்குது மிஸ். கேக்குது. வருது மிஸ். ஓகே, எல்லாருக்கும் கேட்காம இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், என்னோட கனெக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் சில பேருக்கு கேட்டு சில பேருக்கு கேட்கலன்னா மேபி உங்களோட கனெக்ஷனும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறனாலேயா இருக்கும், டியூ டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும்போது டெஃபினெட்லி சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நான் இதுக்கு முதல்ல செய்த கிளாஸில் எனக்கு நான் அந்த பேட்ச் முடியும் வரைக்குமே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வரவே இல்லை. பட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கனெக்ஷனும் வேறு, அதனால் வந்து நான் கொஞ்சம் நீங்கள் சொல்லும் போது நானும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பட் அதர் தேன் தட் எல்லாருக்கும் கேட்கல அப்படின்னா கனெக்ஷன் இஸ் எந்த கனெக்ஷனில் ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அவங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த கனெக்ஷனையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் அப்படி இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை தானே? இல்ல மிஸ், எங்களுக்கு கிளியரா கேக்குது.
ரைட். ஓகே. தேங்க் யூ. ரைட். இப்ப கேட்காதவங்களுக்கு நான் திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க அண்ட் அந்த அந்த இடத்துக்கே போவோம் நாங்க. இல்லன்னா இது விளங்குச்சோ தெரியும். ரைட். ஸோ அண்ட் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இன்டெஃபினிட் அப்படின்னு சொன்னால் ரேண்டமாக நாங்கள் வந்து ஷுவர் இல்லாமல் பேசுகிறது வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல். ஓகே. ஸோ அது வந்து அண்ட் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். இப்போ நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறனால ஓகே கோ அண்ட் பிரிங் அ பென் அண்ட் பென்சில் அண்ட் அ புக் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் எல்லா இடமும் தேடி ஒரு பென்சிலையும் ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்து நீங்கள் உட்காரலாம். அது வந்து ரேண்டமாக எந்த புக்காக இருந்தாலும் சரி எந்த பென்சிலாக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ எல்லாம் வந்து உட்கார்ந்த பிறகு நான் திருப்பி சொல்கிறேன், இல்லை கோ அண்ட் பிரிங் த ரெட் பென்சில் ஆன் யோர் டேபிள். அதாவது உங்களோட டேபிளுக்கு மேலே இருக்கிற அந்த ரெட் பென்சிலை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக அந்த ரெட் பென்சில் தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லும் போது ஐ எம் யூஸிங் த. அப்போ வந்து த வந்து டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்து நாங்கள் வந்து ஜென்ரலாக எல்லா நேரமும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பெருசாக ரூல்ஸ் இல்லை. பட் த வந்து டெஃபினிட் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணும்போது 2-3 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து யூனிக்காக இருக்கிற திங்ஸ்க்கு வந்து நாங்கள் த அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதாவது இந்த உலகத்தில் இப்போ சன் வந்து ஒரு சன் தான் இருக்குது. ஓகே. ஸோ த சன் இஸ் பிரைட் டுடே, த மூன் இஸ் கோல்டு அப்படின்னு யூனிக்காக இருக்கிற திங்ஸ்க்கு நாங்கள் த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு எடுத்தால் இப்போ இந்த டைமுக்கு ஒரு பிரசிடென்ட் தானே, ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு பிரசிடென்ட். ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. தென் த போப் இஸ் ஆஃபரிங் அ ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச். இப்போ அந்த கடைசி லைன் மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச். இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த வழியெல்லாம் சொல்லுங்க. யூ ஹேவ் டு கெட் டவுன் ஃப்ரம் த பஸ், யூ ஹேவ் டு வாக் ஸ்ட்ரெயிட், தென் டேர்ன் டு யுவர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிரெக்ஷன் சொல்லும் போது வென் யூ வாக் மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச். அப்போ வந்து அந்த இடத்துல உறுதியாக ஒரு சர்ச் ஒன்று இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது. அதனால மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஓகே. தென் செகண்ட் ரூல் we have already mentioned it. அதாவது ஒருக்கா அதை பற்றி நாங்கள் பேசின பிறகு திருப்பி முதல் தரம் பேசும்போது தான் அது ரேண்டம் இன்டெஃபினிட். அதே விஷயத்தை பற்றி ரெண்டாவது தரம் நாங்கள் பேசும் பொழுது வந்து அது வந்து டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள், அதாவது இப்போ டு யூ ஹேவ் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு கேட்கும்போது டு யூ ஹேவ் அன் அம்ப்ரெல்லா, ஒரு அம்ப்ரெல்லா இருக்கான்னு தான் கேட்குறோம். அப்போ நம்ம ஆன்சர் சொல்கிறவங்க வந்து எஸ் ஐ ஹாவ் 2 umbrellas, ஐ ஹாவ் அ green and a yellow one. என்கிட்ட ஒரு green ஒன்று இருக்குது, ஒரு yellow one இருக்குது. அப்போ திருப்பி நாங்கள் சூஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த அம்ப்ரெல்லா பற்றி ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம். ஸோ அந்த ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு அந்த அம்ப்ரெல்லாஸை பற்றி. ஸோ செகண்ட் டைம் நாங்கள் அதை பற்றி பேசும்போது நோ ஐ டேக் த க்ரீன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ டேக் அ க்ரீன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த அம்ப்ரெல்லா பற்றி நாங்கள் பேசியாச்சு. ஸோ ஐ டேக் த க்ரீன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் இட். ஏற்கனவே மென்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் செகண்ட் டைம் நாங்கள் பேசும்பொழுது த யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இருக்கிற எக்ஸாம்பிளை பார்ப்போம். A man tried to rob a shop in Kandy. கண்டியில் ஒரு ஷாப்பில் வந்து ஒரு மேன் வந்து களவெடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறார். இப்போ ஒருக்கா அந்த மேனை பற்றி பேசியாச்சு, ரபரியை பற்றி பேசியாச்சு, அந்த ஷாப்பையும் பற்றி பேசியாச்சு, எந்த ஏரியானும் பேசியாச்சு. இனி அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசும்போது அந்த விஷயம் எங்களுக்கு புது நியூஸா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மேன் ட்ரை டு ராப் அ ஷாப் இன் கேண்டி அப்படின்னு எங்களுக்கு இப்போ அந்த நியூஸ் சம்பந்தமாக தான் நாங்கள் அடுத்த லைனில் நாங்கள் பேச போகிறோம். The man used a heavy hammer to smash the windows in the shop. இப்போ செகண்ட் டைம் அதை பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது த மேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனிதன் ஒரு ஹெமர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த கடையில் உள்ள ஜன்னலை வந்து உடைக்கிறதுக்கு. ஓகே. அப்போ நான் முதல்ல பேசும்போது கண்டியில் ஒரு கடையில் களவு போயிருச்சான். ஓகே. கண்டியில் ஒரு கடையில் ஒரு மனுஷன் வந்து களவு எடுத்துட்டார் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். அதில் திருப்பி அதை ரெண்டாவது நான் பேசும்போது அந்த மனுஷன் வந்து அந்த கடையில் உள்ள ஜன்னலை வந்து ஒரு ஹெவி ஹெமரால் உடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஸோ a man tried to rob a shop in Kandy. The man used a heavy hammer to smash the windows in the shop. Then second one, a family lived in a village happily. One day a businessman came to the village. ஒரு businessman அந்த வில்லேஜுக்கு வாரார். முதல்ல a village, a family lived in a village happily. ஒரு வில்லேஜில் ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக வாழ்ந்தது. அந்த வில்லேஜுக்கு ஒரு businessman ஒரு நாள் வாரார். And the family,
த ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க தங்குறதுக்கு. த பிஸ்னஸ் மேன் ஹாப்பிலி ஸ்டேட் வித் தெம் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். அப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன் சந்தோஷமா சில மாதங்களா அந்த வீட்டில் அவங்களோட வீட்டில் வந்து அவர் இருந்தார். ஸோ செகண்ட் டைம் நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது வி யூஸ் த. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, ma'am. ரைட். இப்போ இதுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து கொஞ்சம் டைமே தரேன். என்ன சொன்னால் எங்கேயும் என்ன சொல்கிறது, காப்பி பண்ணுறதெல்லாம் இல்லை, உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருந்து நீங்கள் வந்து 2 சென்டென்ஸ் சொல்லணும். ஓகே. ஸோ இந்த செகண்ட் ரூலுக்கு ஐ வாண்ட் யூ டு மேக் about 2 or 3 sentences. அதாவது இப்போ எப்படி a family lived in a village, one day a businessman came to the village and the family gave him a place to stay. The businessman happily stayed with them for few months. அது மாதிரி ஒரு 3-4 சென்டென்ஸ் அந்த த யூஸ் பண்ணி வர மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு 2-3 சென்டென்சஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஐ வில் கிவ் யூ 2 minutes யோசிக்கிறதுக்கு. Did you make the sentence? சத்தமே இல்லை. சொல்லவா? மிஸ் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Okay, I am ready to explain. Mufazir, ஒரு நிமிஷம், wait dear. Mufazir, you were ready with the answer, no? Oh, miss. Okay, you can tell the answer, Mufazir. The baby has on tooth அப்படின்னு வரும். வேற வந்து தேல வந்து the woman has two sons வரும். இப்போதைக்கு 2 இருக்குது மிஸ். இன்னொன்று சொல்லவா? The old woman has only 3 teeth. Sorry. The old woman has. Read பண்ணுங்க திருப்பி. The old woman has only 3. The old man has only 3 teeth. 3? The old man has only 3 teeth. 3 teeth. Okay, right. The old man has. ரெண்டாவது வந்து the woman has only one child. One child. Okay. Right. Okay. Thank you. Right. இப்ப thank you dear. ரைட். இப்போ நான் மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முதல்ல யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த நேம்ஸ் டக்குன்னு பார்த்துக்கொள்ள முடியல. ரைட். நீங்கள் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. எதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் கேட்டது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி? மிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்துனா இந்த வேர்ட் தல இருந்தா டெஃபினிட் ஆர்டிகல்ல இருந்தா மிஸ் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வந்து ஹுஸ்னி, I couldn't hear you. கேக்குது இல்ல ஹுஸ்னி? ஓகே ஹுஸ்னி, என்னவோ சொன்னீங்க, ஆனா எனக்கு அது கேட்கல. ரைட். நாங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னனால இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். த வந்து நாங்க வந்து டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த த டெஃபினிட் ஆர்டிக்கலை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 2-3 ரூல்ஸ் இருக்கு.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் டூடில் பண்ண வேணாம் ப்ளீஸ். ரெட் லைன்ஸ் நிறைய இருக்கு. ப்ளீஸ் erase it. Don't doodle on the screen. ரைட். ஸோ டெஃபினிட் ஆர்டிக்கலில் வந்து நாங்கள் த அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் வந்து ஒரு விஷயத்தை பற்றி உறுதியாக பேசுகிறதுக்கு நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு 2-3 ரூல்ஸ் இருக்குது. என்ன மாதிரி டைமில் நாங்கள் த ஒரு டெஃபினிட் ஆர்டிக்கலை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்திலேயே வந்து ஒரு பொருட்கள் இருக்கிறதோ இல்லை ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து நாங்கள் த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இதில் இருக்கிற 3rd லைன் எடுக்கிறேன். ஓகே, சன். இந்த உலகத்துக்கே ஒரு சன் தான், ஒரு சூரியன் தான் இருக்கு. த சன் இஸ் பிரைட் டுடே. தென் த செகண்ட் எக்ஸாம்பிள், த மூன் இஸ் கோல்ட். ஓகே, இன்னைக்கு நல்ல குளிர்ந்த நிலவா இருக்கு. தென் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்த பீரியடுக்கு ஒரு பீரியடுக்கு ஒரு பிரசிடென்ட் தர. ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் விசிட்டிங் இந்தியா. த போப் இஸ் ஆஃபரிங் அ ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். பிகாஸ் அது வந்து யூனிக்காக ஒரு திங்ஸ் இருக்கிற நேரம் நாங்கள் வந்து இல்லை ஒரு பர்சன் இருக்கிற நேரம் நாங்கள் த யூஸ் பண்ணுறோம். தென் மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச். இப்போ நீங்கள் யாருக்காவது வழி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ரோட் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் என் வீடு. அப்போ நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும், மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சர்ச் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து 1 ரூல் டு யூஸ் த. அதே மாதிரி அடுத்த ரூல் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு அது பிறகு அதே விஷயத்தை பற்றி 2வது தரம் இல்லை 3வது தரம் வந்து நாங்கள் கண்டினியூஸாக பேசும் பொழுது அதை வந்து நாங்கள் அந்த நேரம் த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஒரு நியூஸ் பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஓகே, கண்டியில் ஒரு கடையில் வந்து ஒரு மனுஷன் வந்து களவு எடுத்துட்டார் அப்படின்னு. அப்போ நாங்கள் பேசும்போது தமிழில் பேசும்போதே அப்படி தான் சொல்லுவோம், கண்டியில் ஒரு கடையில் ஒரு மனுஷன் வந்து களவு எடுத்துட்டாராம் அப்படின்னு. ஓகே, அது நாங்கள் வந்து தமிழில் சொல்லும் பொழுதும் அப்படி தான் சொல்லுவோம், மேன் ட்ரை டு ராப் அ ஷாப் இன் கேண்டி. அதுக்கு பிறகு ஓகே, கேட்குறவங்க சிலர் அப்படியா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலும், இல்லை அந்த கதையை யாரும் கேட்காம நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறா இருந்தாலும் அப்போ என்ன சொல்லலாம், ஓ அந்த மனுஷன் வந்து ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு ஹேமர் எடுத்து அந்த கடையில் இருக்கிற ஜன்னலை வந்து உடைச்சிருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் அந்த கடை அப்படின்னு நாங்கள் அது வந்து 2வது தரம் தர. முதல் தரம் வந்து ஒரு கடை ஒரு மனுஷன், ஏன்னா அது யார் அந்த மனுஷன் யார் அந்த கடை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் செகண்ட் டைம் நாங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி அந்த விஷயம் எங்களுக்கு அறிமுகமாகிருச்சு, மேன் ட்ரை டு ராப் அ ஷாப் இன் கேண்டி. ஸோ செகண்ட் டைம் அதை நாங்கள் மென்ஷன் பண்ணி பேசும்போது, த மேன் யூஸ்ட் அ ஹெவி ஹேமர் டு ஸ்மாஷ் த விண்டோஸ் இன் த ஷாப். அது விளங்குச்சா? ஓகே, did you understand? கேட்டது யாரு? ஓகே, ரைட். அடுத்து 3rd rule, to talk about musical instruments. Tom plays the piano really well. She is learning the guitar. I love to blow the flute. My friend is good in playing the drums. அப்போ டாம் வந்து நல்லா பியானோ ப்ளே பண்ணுவார். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முதல்ல நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் லேர்னிங் த கிட்டார். அவங்க வந்து கிட்டார் ப்ளே பண்ண பழகுறாங்க. ஐ லவ் டு ப்ளோ த ஃப்ளூட். ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். மை ஃப்ரெண்ட் இஸ் குட் இன் பிளேயிங் த ட்ரம்ஸ். ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறதுல என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல், நல்ல தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதுக்கு மை ஃப்ரெண்ட் இஸ் குட் இன் பிளேயிங் தி ட்ரம்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தென் 4வது, டு ரெஃபர் டு அ சிஸ்டம் ஆர் சர்வீஸ். ஏதாவது ஒரு சிஸ்டமோ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸை பற்றியோ பேசுகிறதுக்கு, ஐ ஆம் ட்ராவலிங் ஆன் தி ட்ரெயின். த போலீஸ் அரெஸ்டட் 2 boys yesterday. த சிடிபி பஸ் டசன்ட் கம் ஆன் டைம். ஐ ஹர்ட் த சாங் ஆன் த ரேடியோ. ஸோ ஒரு சிஸ்டம் இல்லாட்டி ஒரு சர்வீஸை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் த யூஸ் பண்ணோம். தென் countries whose name include words like kingdom, states, republic, அது மாதிரி நாங்கள் வந்து பேசும்போது நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுவோம். த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ எங்கெல்லாம் கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் யுனைடெட் அப்படி இல்லாட்டி கிங்டம் அப்படி இல்லாட்டி ஸ்டேட்ஸ் இல்லாட்டி ரிப்பப்ளிக் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து த யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, தென் இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. 6th வந்து மவுண்டன் ரேஞ்சஸ், குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், ரிவர்ஸ், சீஸ், ஓஷன்ஸ் அண்ட் கெனால்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து
த யூஸ் பண்ணோம். மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக அந்த மலைகள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிறது வந்து வி கால் மவுண்டன் ரேஞ்சஸ். த ஹிமாலயாஸ் அது வந்து ஒரு மவுண்டன் ரேஞ்ச். அது தி அமேசான். ஓகே. தென் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த மால்டிவ் ஐலண்ட். ஓகே. நிறைய சின்ன 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 ஐலண்ட் வந்து அப்படியே குரூப்பாக இருந்தால் தென் த. அதை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரே ஐலண்ட், ஒரு பெரிய ஐலண்ட், அதுக்கு த யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு ஒரு நாடு வந்து சின்ன சின்ன ஐலண்ட்ஸாக இருக்கிறது சேர்ந்து ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் வந்து தென் த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தென் ஓஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து கால்வாய்கள், அதுகளுக்கும் நாங்கள் வந்து த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தென் நியூஸ் பேப்பர்ஸ், த சண்டே டைம்ஸ், த டைம்ஸ், த டெய்லி மிரர் அப்படி வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தென் வெல் நோன் பில்டிங்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட், நல்ல என்ன சொல்கிறது, புகழ் வாய்ந்த பில்டிங்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாம் வந்து த தாஜ்மஹால், த மோனலிசா, த லாஸ்ட் சப்பர். த லாஸ்ட் சப்பர் வந்து ஜீசஸ் அந்த கடைசி சீடர்களோட இருந்து சாப்பிட்டு அந்த சப்பர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதில். அது வந்து த லாஸ்ட் சப்பர். மோனாலிசா பெயிண்டிங், த மோனாலிசா, த தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் த யுனைடெட் நேஷன்ஸ், த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன், அப்படி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நாங்கள் த யூஸ் பண்ணுவோம். தென் ஹோட்டல்ஸ், பப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஓகே, அதுக்கும் நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுவோம். ஓகே. Just a minute. Okay, can you find the answers for this? ஆன்சர்ஸ் தேடி வைங்க. ஆன்சர்ஸ் இப்போ சொல்ல வேணாம், நான் கொஞ்சம் டைம் தரேன். ஆன்சர்ஸை தேடிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். ஆன்சர்ஸ் எத்தனை பேர் பார்த்துட்டு சொல்றீங்க, இல்ல நீங்களே ட்ரை பண்ண போறீங்களா? ட்ரை பண்ண போறோம். ஓகே, ட்ரை பண்ணுறோம். வெயிட்டா. கோகிலவாணி ஆயுதயா, கோகிலவாணி. No. Okay. Okay, Zoom user யாரு?
Right, Sylvia, you can start. I saw an interesting movie last night. Okay. Can you pass me the salt, please? Okay. She wants to buy a car next. Right. We are going to the beach for weekend. கேக்குது இல்ல, not clear. மழையா இருக்குங்க. Raisa, can you mute your mic? Raisa, can you mute your mic, please? Okay, Sylvia, you can continue. My brother is chef. கேக்குது இல்ல, Sylvia. கொஞ்சம் மழையா இருக்கு மிஸ் இங்க. Right, okay. அப்ப வேற யாருக்கா சான்ஸ் கொடுப்போமா? Rizmila, Riz. எஸ் மிஸ். அவங்க Can you விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணவா இல்லாட்டி no ஃபர்ஸ்ட்ல dear, இருந்து from கண்டினியூ the பண்ணவா? first you give the answer. I saw an interesting movie last night. Can you pass me the salt, please? She want to buy a new car next month. We are going to the beach for vacation. My brother is an excellent chef. Thank you, They dear. live Thank in. you. Thank you, Rizmila. Thank you. Because there are lots of people putting their hands up. Timoth? Yes, miss. Okay, you can continue from the 6th. I saw an interesting movie last night. Can you pass From me the 6th, source, dear. please? From the 6th. Sorry. They live in the old house in the countryside. They live in? An old house in the countryside. Okay, an old house. Would you like an apple or an orange? Okay. The cat is sleeping on a sofa. I need an umbrella because it's raining. I have an important meeting in the afternoon. Okay, thank you. Right. So, Mr. Joshua said that he has given you the remaining work for homework. அதாவது மீதி அடுத்து இருக்கிற 2 ஸ்லைட்ஸ்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு அவர் ஹோம்ஒர்க்கா தந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நீங்க ஹோம்ஒர்க்கை செய்துட்டு அவருக்கு நீங்க வளமே எப்படி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? ஆக்டிவிட்டி குரூப்ல போடுங்க. அவர் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புவார் தானே செக் பண்றதுக்கு. or else இந்த பிடிஎஃப்லயே ஐ திங்க் ஆன்சர்ஸ் ஆர் தேர். ஸோ அவர் ஹோம்ஒர்க்ஸை வந்து மென்ஷன் பண்ண சொன்னார். உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸை செஞ்சுட்டு அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் சரியா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படி எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் அடுத்த லெசனில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஹோம்ஒர்க். அண்ட் தென் ரீரைட் த பேராகிராஃப் வித் கரெக்ட் ஆர்டிகல்ஸ். இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு செய்யலாம். அண்ட் இந்த திஸ் இஸ் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. இதை நீங்கள் வந்து சரியாக எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்படி உங்களால் வந்து நெரேட் பண்ண முடியுமா, ஸ்டோரியை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்க. முடின்றவங்க வீடியோ என்ன சொல்கிறது, ஒரு ஆடியோ கிளிப் இல்லைன்னா வீடியோனே செய்து கூட யூ கேன் அப்லோட் இட் இன் யோர் குரூப். ஸோ அதை ஹோம்ஒர்க். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டியர். எஸ் சார் வீடியோ போட சொல்லுவாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி. ஓகே, ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டு விடுங்க. ஓகே ஓகே. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு அவருக்கு கிளாஸ்க்கு வர இல்லாதனால அந்த கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அவர் என்ன எடுக்க சொன்னார். ஸோ ஐ ஹோப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது எல்லாருக்கும் நல்லா விளங்குச்சா? எஸ் மிஸ்.
Yes, miss. ஓகே. ஸோ இன்னைக்கு அதனால நாங்க ஒரு 1/2 an hour ஏர்லியா முடிக்க போறோம். என்ன சொன்னா வந்து பேலன்ஸா நீங்க ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை அவருக்கு கட்டாயம் Thank you, செய்து miss. வீடியோ அனுப்பி விடுங்க. Miss, அண்ட் ஆல்சோ recording you take after. ஷூர் நான் ரெக்கார்டிங் வந்து உங்களோட குரூப்ல நான் இல்ல, அதனால நான் மிஸ்டர் ஜஷ்வாக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் மார்னிங். இல்லைன்னா இப்போ அது ஃபுல்லா எடிட் ஆகின பிறகு நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன், அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஓகே Okay, miss. Okay, miss. Thank you. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். Miss. ஹாவ் அ குட் நைட். Thank you, miss. Good night. Bye. Good night. Good night. Bless you, miss. Bye. Thank you, miss. Good night. Bye. Good night.